ஒரு மழையான வெள்ளிக்கிழமை இரவு 3 நண்பர்கள் குமார், ஜெயா, ரமேஷ் ஊரின் எல்லையில் இருந்த பழைய பங்களாவுக்குள் போக முடிவு செய்தார்கள். அந்த வீடு பல தசாப்தங்களாக காலியாகவே இருந்தது. உள்ளூர் மக்கள் சொல்வார்கள், மழை கொட்டும் இரவில் அந்த வீடு சுவாசிக்குது போல சத்தம் வரும். அவர்கள் அதை கேலி செய்து சிரித்துக்கொண்டு ஒரு டார்ச் லைட்டும் தங்கள் கைபேசியும் மட்டும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார்கள். பெரிய மரக்கதவு அறை அழுகியிருந்தது. அவர்கள் தள்ளியவுடன் அது ஒரு ஆழ்ந்த நிசப்தம் விட்டது போல ஒலி எழுப்பியது. உள்ளே ஒரு ஈரமான மரம், பூஞ்சை, சதை அழுகிய துர்நாற்றம் மூக்கில் அடித்தது. குமார் ஜாலியாக சொன்னான், டேய், இந்த வீடு உண்மையிலே சுவாசிக்குது போல இருக்கு. ஆனா குரல் நடுங்கியது. அந்த நேரத்தில் மேலே கூரையிலிருந்து ஒரு கிசுகிசுப்பு. வரக்கூடாது, வரக்கூடாது. டார்ச் லைட் மினுங்கி அணைந்தது. உள்ளே சென்றதும் சுவற்றில் பல குடும்ப படங்கள் தொங்கின. ஆனால் எல்லா படங்களிலும் முகங்கள் கீறி அழிக்கப்பட்டிருந்தன. ஒன்றே ஒரு படம் மட்டும் பாதிக்கப்படாமல் இருந்தது. வெள்ளை சேலையில், பெரிய கண்களுடன், சற்றே பைத்தியக்கார சிரிப்புடன் ஒரு பெண். ஜெயா அந்த பெண்ணின் கண்கள் அவர்களை பின்தொடர்வது போல தோன்றியது என்று சொன்னான். ரமேஷ் நம்பவில்லை. ஆனால் திரும்பி பார்த்ததும் அந்த படம் காணாமல் போனது. அதற்கு பதிலாக ஈரமான காலடி சுவடுகள் சுவற்றில் மேல்தளத்திற்கு சென்று கொண்டிருந்தது. அவர்கள் ஒரு அறைக்குள் நுழைந்தார்கள். உடைந்த கட்டில்கள், நாற்காலிகள், சுவரில் ஒரு பெரிய கிராக் ஆன கண்ணாடி மட்டும். வெளியில் இடியுடன் மழை பெருக கண்ணாடியில் அவர்களின் முகங்கள் இல்லை. அதற்கு பதிலாக முரட்டுத் திரிபுகள். ஒரு பிரதிபலிப்பில் குமார் தலை பின்புறம் முறிந்தது போல, மற்றொன்றில் ஜெயாவின் கண்கள் வெறும் வெற்றிடங்கள். அப்போது கண்ணாடி கிசுகிசுத்தது. உங்களில் ஒருவன் இங்குதான், எப்போதும். அறை கதவு திடீரென மூடப்பட்டது. சுவர்கள் மெதுவாக உள்ளே வெளியே மூச்செடுப்பது போல அசைந்தன. அதற்குள் சிக்கியிருந்தவர்கள் போல கத்தல்கள் கேட்டன. ஒரு சிறுமியின் குரல் ஜெயாவின் காதில் அருகில், என்னை காப்பாற்றுங்க, என்னை உயிரோட புதிச்சிட்டாங்க. டார்ச் அணைந்தது. இருள் முழுதும். அவசரமாக அவர்கள் தரையில் இருந்த ஒரு கதவை திறந்தார்கள். கீழே காற்று ஈரமாகவும் இரத்த நாற்றம் போலவும் இருந்தது. அடித்தளத்தில் பல மரக்காசோலைகள் சுவரில் அடுக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ளிருந்து கீறிய சுவடுகள். அவற்றில் ஒன்றின் மூடி மெதுவாக திறக்கத் தொடங்கியது. உள்ளே அந்த படம் வைத்திருந்த அதே பெண். அவள் கண்கள் பெரிதாய், சருமம் பசப்பாய், நகங்கள் உடைந்து இரத்தமாய் இருந்தன. மெல்ல எழுந்து தலையை வலப்புறம் வளைத்து முறியும் அளவுக்கு சாய்ந்தாள். சிரித்தபடி சொன்னாள், இப்போ யார் என் இடத்தை எடுக்க போறாங்க? மழை நள்ளிரவுக்கு பிறகு நின்றது. அடுத்த நாள் காலை கிராமத்தவர்கள் அந்த பங்களா ஜன்னல்கள் எல்லாம் திறந்திருக்க கண்டனர். சுவரில் புதிய 3 ஓவியங்கள். குமார், ஜெயா, ரமேஷ். அவர்களின் கண்கள் கீறி எடுக்கப்பட்டிருந்தன. 3ஆம் வாயிலில் நின்றால் இன்னும் அந்த வீடு மெதுவாக சுவாசிப்பது போல சத்தம் கேட்டது. அடுத்த பலியினை காத்துக்கொண்டு.